அவங்க லவரும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா கார் பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி நின்னுட்டு ரெண்டு பேரும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய பங்களாவோட ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல நீங்களும் உங்க காதலையும் உள்ள போறீங்க. உள்ள போனோடனே அந்த கதவை பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சாத்திடுது. நீங்களும் என்னடா சாத்திட்டு ஏதாவது காத்துல சாத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய ரூம் பாக்குறீங்க. ஆனா ரூமுக்குள்ள எந்த கதவுமே இல்ல, வெறும் ரூம் மட்டும் தான் இருக்கு. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல யாருமே இந்த ரூம்ல இல்ல. ஒருத்தர் தவிர பேய் வந்து உங்ககிட்ட வந்து இடம் மாதிரி வந்துட்டியா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலுமே இது மாதிரி நடந்திருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது நடக்கக்கூடிய காலம் 1800. 1800ல வின்செஸ்டர் டபுள் ரைஃபிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த கம்பெனியோட முழு தொழிலே கன்ஸை உருவாக்குறது தான். கன்ஸை உருவாக்கி நிறைய பேருக்கு சேல் பண்ணுவாங்க. என்ன இது? அப்போ அது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிலா இருந்துச்சு. இப்போ அந்த கம்பெனியான ஓனர் பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. அவங்க அம்மா அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் வின்செஸ்டர் 2.0 மாதிரி வின்செஸ்டர் வில்லியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா பிறக்குது. சாரி, வில்லியம் வின்செஸ்டர் அப்படிங்கிற குழந்தை பாத்தீங்கன்னா பிறக்குது. இந்த குழந்தை தான் வருங்காலத்துல பெரிய சம்பவம் பண்ண போது கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட வின்செஸ்டர் 2.0 சாரி அப்படியே கூப்பிடலாம். வின்செஸ்டர் 2.0 பாத்தீங்கன்னா ஒரு சாரா வின்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆளை பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றாங்க. சரி, ஒரு பெண்ணை பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா இந்த குழந்தை நம்ம கதையில கிடையாது. ஏன்னா 2-3 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா செத்து போயிட்டு இந்த குழந்தை. வில்லியம் வின்செஸ்டர் பாத்தீங்கன்னா 9 மன உளைச்சல் ஆளாயிட்டாரு. ஏன்னா ஒரே ஒரு குழந்தை பெற்றாரு. அந்த ஒரு குழந்தையும் பாத்தீங்கன்னா செத்து போயிட்டு அவர் அந்த மன உளைச்சல்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவருமே பாத்தீங்கன்னா செத்து போயிடுறாரு. இதெல்லாம் செத்து போன அப்புறமா நம்மளோட சாரா வின்செஸ்டருக்கு வயசு எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 42. இவங்க நம்ம சாரானே கூப்பிடுவோம். சாரா வின்செஸ்டர் கூப்பிடுறது எனக்கு நல்லா இல்ல. சோ நம்ம சாராக்கு அது 42 வயசு. எல்லாரும் சொல்லுவாங்க கஷ்டத்துக்கு அப்புறமா தாண்டா உனக்கு பெரிய வாழ்க்கையை கிடைக்க போது, நீ கஷ்டப்படுற அப்படின்னா பெருங்காலத்துக்கு நல்லா இருக்க போற அப்படி சொல்லுவாங்க. சொசைட்டி ஆகட்டும், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்களாகட்டும், தினமும் நம்ம ஃபேஸ் பண்ற விஷயங்களாகட்டும், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம உட்காந்துட்டோம்னா என்னடா இப்படி பண்றாங்க இப்படி பேசுறாங்கன்னா அவங்க அப்படித்தான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கோம். அப்புறம் அட்வைஸ் பண்ணி கொடுத்துறேன். அடுத்த பிரச்சனை வந்து வாய் போடுறத முதல்ல நிறுத்து. அது இங்க நடந்திருக்கு. நம்ம சாரா பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலே பாத்தீங்கன்னா பெரிய ரைஃபிள் கம்பெனி அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா மாறிடுது. அதனால நம்ம சாராவும் பாத்தீங்கன்னா பெரிய உலகத்திலே பெரிய பணக்காரனா மாறிடுறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்களே கிராஃப் மேல மேல போகுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல கண்டிப்பா கிராஷ் ஆகும் அப்படின்னு. அதுவும் நடந்துச்சு அந்த நேரத்துல. நம்மளோட சாராக்கு பாத்தீங்க அப்படின்னா சில கனவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த கனவுகள்ல பேய்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கு. வணக்கம்லாம் மாப்பிள, தேனியில இருந்து. இதே மாதிரி உங்க கம்பெனியில் உள்ள கன்ஸை வச்சுதான் பாத்தீங்கன்னா எங்களோட சில ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா கொண்டுதாங்க. சோ நீங்களும் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேய்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கு நம்ம சாரா கிட்ட. இதனால சாராவும் பயந்து போய் பாத்தீங்கன்னா எஞ்சி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது மாதிரி பேய்கள்லாம் உண்மையா அப்படின்னு. அதுல இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா ஆமாங்க பேயெல்லாம் உண்மைவாங்க, இது மாதிரி சொல்லுதா இப்போ ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பேய் 2வது வந்திருக்கு கனவுல வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இது மாதிரி உங்க துப்பாக்கியால தான் நாங்க நிறைய பேர் செத்து போயிருக்கோம். சோ இதுக்கு நீங்க பார்ச்சிட்ட பண்ணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அத நாங்க செத்து போனோம் பாத்தீங்கன்னா ஆவிகள்லாம் இருக்கோம்ல, அந்த ஆவிகளுக்கு எல்லாம் நீங்க கலிபோர்னியால பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும். அமெரிக்கால அந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் செத்து போனோமோ அத்தனை பேருக்கு நீங்க ரூம் கட்டி கொடுக்கணும். ரூம் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க தப்பிச்சிடலாம். அது மாதிரி தான் அந்த பேய் பத்தின ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. கேட்க மூட நம்பிக்கையா இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரைட்டு, எதுல விட்டா வீடு கட்டுறது அது மாதிரி வீடு கட்டி பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட நம்மளோட சாராவும் பாத்தீங்கன்னா சரி போய் தொலைது கழுத நம்ம தான் பெரிய பணக்காரியாச்சா வீடு கட்டி கொடுத்துரும் பாத்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 365 நாள் சரி ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருந்திருக்காங்க. ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாம. அது எப்படின்னு தெரியல. சரி ரைட், அவங்க பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்ப நம்ம பண்றது என்ன அப்படின்னா இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த ஹவுஸ்ல பேய் இருக்குதா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கால இருந்தீங்க அப்படின்னா அந்த ஹவுஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஹவுஸ்குள்ள போவீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.